பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. வணக்கம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இது ரேலி ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணணும், சப்ஸ்டெயின் பண்ணாலும் பண்ணணும், இல்லை கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால், எஃப்ஐஐ செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, டிஐஐ வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பியூர் பாயிண்ட்டே நமக்கு காட்டி கொடுத்துரும். பியூர் பாயிண்ட்டை உடைக்கவே முடியல, வாங்கியாச்சு. அங்கே பியூர் பாயிண்ட் உடைக்கிறதுக்காக எஃப்ஐஐ கீழே இறங்குது, ஆனால் நம்ம டிஐ அதை வாங்கிடலாம். இங்கே எஃப்ஐஐ வாங்கி நம்ம டிஐ வாங்கிட்டோம், எஃப்ஐ அதை இறக்க பார்க்கறது முடியலை. ஸோ இங்கே ரெண்டு பேரும் தான் சேர்ந்து, இங்கே செல்லரும் பையரும் தான் இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ 24,744 R1 ரெண்டு பேருமே இதுமாக இருப்பாங்க. இப்போ இதுக்கு மேலே பச்சை கோட் அடிக்குது அப்படின்னா அது காரணம் எஃப்ஐஐ. ஆனால் எஃப்ஐ செல்லு தான் போட்டிருக்கோம், ஆனால் டிஐ வாங்கவும் அது பச்சையாக மாறிடுச்சு. அப்போ திரும்ப அதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படியாவது செல் பண்ணிடணும்னு சொல்லி அவங்க ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டிருப்பாங்க, உடைக்க முடியலை. ஸோ அது அப்புறமும் இறக்க பார்க்குறாங்க, முடியலை எஃப்ஐனால். எஃப்ஐ இங்கேயுமே இறங்க பார்க்குது, இந்த கோடையும் அவங்களால உடைக்க முடியல. ஏன்னா இந்த பச்சை கலர் கோடுங்க, இந்த பச்சை கலர் கேண்டில்ங்கிறது நம்ம நினைக்கிறோம், ஆனால் இதுக்குள்ளே அவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஆர்டர் அவங்க கால்குலேஷன் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ இந்தியன்ஸ் 1,00,000 போடுறாங்க அப்படின்னா நம்ம 2,00,000 போடுவோம். ஆனால் இந்தியன்ஸ் 2,00,000 ஆர்டர் போட்டாச்சுன்னா அவங்களால கணிக்க முடியாது. இதுதான் முக்கியமான இடம். ஏன்னா ஸ்கேலாக இதை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அவங்க எப்படியாவது செல் பண்ணணும். அதனால தான் அடுத்த கேண்டில் சிவப்பு கலர் வந்ததுக்கான காரணம், ரெட் கலர் கேண்டில் செல்ல. இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா, எஃப்ஐஐக்கும் டிஐக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்குது. நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஃப்ஐயோட ராஜ்யம் தான் பார்க்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, இறங்கவே மாட்டேங்குது. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆக்சுவலி ப்ரைஸ் ஆக்ஷன் படி இங்கேருந்து இறங்கணும், இங்கேருந்து கீழே இறங்குற ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஆய்வின்படி இதுக்கு கீழே இறங்காது. இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, 24,400 கீழே ப்ரைஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ப்ரைஸ் இன்னும் மேலே ஏறும், இன்னும் மேலே ஏறி பார்க்கும், எவ்வளோ ஏற முடியுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி R2 வாங்கிருச்சுனாலே ப்ரைஸ் இறங்காது, சப்போர்ட் உடையலைன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா R2 வாங்கி உடையலை. ரெசிஸ்டன்ஸ் 2ஓட பீரியட் கோடோட R2 வாங்கியாச்சுன்னா சப்போர்ட் உடையலை. அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இது 24,400 கீழே இறங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. இதே தான் எல்லாத்துக்கும். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி கோடு போட்டுக்கோங்க, இந்த இடத்துல சென்செக்ஸ் கோடு போட்டுக்கோங்க. இதே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், இதே மாதிரி தான் அப்படியே சினரியோ இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, டிஐஐ நிறைய வாங்குது. அது ஏன் வாங்குதுன்னு தெரியலை. டிஐக்கு இவ்வளவு பணம் வந்தது எப்படி, இல்லை எஃப்ஐஐ இன்னொரு ரூபத்தில் வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் மார்க்கெட் இப்படி வாங்குறதும் ஒரு அச்சத்தை ஏற்படுது. ஏன்னா வேணும்னே பொய்யா ஏற்றிட்டு இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஏறுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பியூர் கோடு வாங்குறாங்க, வாங்கிட்டுருக்காங்க, வாங்கிட்டே இருங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்லையுமே ஒரு நல்ல ஒரு ரேலி போகணும். ரேலி நடந்தாலே 20%லேருந்து 30% எல்லா ஆப்ஷனுமே பை ஆகும். பட் நம்ம மைண்டை மாற்றுறதுக்காகவும் ஒரு பை, அடுத்து செல் வரப்போகுதுன்னா ஒரு பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மைண்டு பைலேயே இருக்கும். ஸோ இன்றைக்கி பை, அவ்வளோதான், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ மார்க்கெட் இது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த 24,400 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, இது உடைக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கினாலும் இதுக்கு கீழே இறங்காது. இதெல்லாம் இல்லை, பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும். அதனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரூல்ஸ் படி R2 வாங்கிடுச்சு. R2 வாங்கிடுச்சுன்னா சப்போர்ட்டை உடைக்காது, சப்போர்ட்டை உடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இன்னமும் ஏற பார்க்கும். ஏன்னா R2 வாங்கிடுச்சுன்னா இதனுடைய ரூல்ஸ் என்னென்னா, R2 வாங்கிடுச்சு அப்படின்னா இது ஏறாதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இறக்கிட்டு மேலே ஏற்றிடுவாங்க. அப்படிங்கும்போது R2க்கும் அடுத்து உடைய போகிறது, அடுத்த கேண்டிலில் R2க்கும் R3க்கும் நடுவில் தான் உடையும். நாளைக்கு கோடு போட்டு பாருங்கள். இவங்களுடைய ட்ரேடிங்கோட பியூர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுடைய ஃபார்முலாவே வேறு, அவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா வச்சுருக்காங்க. என்ன தான் நம்ம ஃபார்முலா போட்டு பண்ணாலும் அவங்க அதை கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க போட்டப்போ தான் நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய கணிப்புப்படி R2க்கும் R3க்கும் நாளைக்கு R2க்கும் R3க்கும் நடுவில் தான் இது உடையும்.
உடஞ்சி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக என்னுடைய கணிப்படி 24,400 பயங்கர பையர் இருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது உடஞ்சி கீழே போகணும், ஆனால் போக மாட்டேங்குது. எஃப்ஐ ஏதோ ஒரு காரணத்துக்காக விற்கணும்னு பார்க்குது, முடியலை. பட் முடியலை அப்படின்னா விட்டுருவாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது இந்த வாரம் வந்து இந்த சென்செக்ஸ் இது முடிஞ்சு நம்ம இது முடிஞ்சோடனே அதுக்கு பிறகு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகி மேலே தான் போக போகுது. ஆனால் மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டியூட் என்ன பண்ணும்னா ஒரு லெவல் போனோடனே பூராத்தையும் விற்றுரும். சரி நல்லா போகுதில்ல அப்படின்னு சொல்லி. அதனால் ரெண்டுக்குமே தயாராக இருக்கணும். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்து தான் போகும். கரெக்ஷன் கொடுத்து போகும்போது ஒரு பையும் இருக்கும், ஒரு செல்லும் இருக்கும். அப்படிங்கும்போது இனிமேல் வர்ற மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், பையருக்கும் லாபம் கொடுக்கும், செல்லருக்கும் லாபம் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஓவர் பாட் ஆனோடனே அது இப்போ நீங்கள் பியூர் கோட்லேயே பார்த்துடலாம். ஆக்சுவல் படியே R2 வாங்கியிருக்கு, R2 வாங்கிட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே உடைய போகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், R1 வாங்கியிருக்கு உடையலை, பட் R2 வாங்கியிருக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னா செல்லர் நிறைய இருக்காங்க. நம்ம டொமஸ்டிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆளுங்களும் வந்து சரி இவ்வளோ வந்துருச்சு, இதை விற்றுட்டு திரும்ப வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிறேன் மார்க்கெட்டில் வந்து ஃபிக்ஸ்டாக நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பழைய உதாரணம். வாரன் பஃபெட் சொல்லுவார், கம்மியாக இருக்கும்போது வாங்கு, ஹையில் இருக்கும்போது விற்றுரு அப்படிம்பாரு. ஆக்சுவலாக வந்து அதுதான் மெத்தட். நீங்கள் என்ன பங்கு வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஹை போகும்போது விற்றுடுங்க. விற்றுட்டு அதே லோவில் வாங்க வேண்டியதானே, அதில் ஓடியாக போக போகுது, மார்க்கெட்டிங் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஹை போயிடுச்சுனே இதை தான் இன்ஸ்டியூட் பண்ணுது, நம்மளும் அதே பண்ணிட்டு போகிறது. ஒரு ஹை போனே விற்றுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் சப்போர்ட். நீங்கள் நமக்கே பார்த்தாலே தெரியுது இவ்வளோ ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வந்தால் இங்கே உடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் இங்கேருந்து வந்து இங்கே வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறலாம், இன்னும் கொஞ்சம் ஏறி செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இப்போ எக்ஸ்பெரிக்காக இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே தான் போக போகுது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது. மூணுமே சென்செக்ஸும் ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது. இறங்கினாலுமே ரெக்கவரியாக ஏறிடுது. ஸோ பியூர் கோடுகளை வச்சு பாருங்கள். பியூர் கோடு வாங்கிட்டு உடஞ்சிருக்கு. நம்ம ரூல்ஸ் படி வந்து இதில் என்ன ரூல்ஸ்னால், இப்போ ஒரு ரெட் கேண்டில் உடையுது அப்படின்னா அடுத்த கேண்டிலே வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து பையர் நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் செல்லர் நிறைய இருக்காங்கன்னு காட்டுது. இப்போ செல்லருடைய செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம ஆளுக்கு பூரா வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் படி இங்கனக்குள்ளே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கும். 24,000 25,000 தான் எல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் உடஞ்சா தான் மார்க்கெட் இறங்கும். அப்போ இந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே ப்ரைஸ் போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே ப்ரைஸ் கட்டிங் அடிச்சுட்டு கீழே இறங்கும். கீழே ரொம்ப பெருசாலாம் இறங்காது. பழைய சப்போர்ட்லேயே வந்து ரீடெஸ்ட்லாம் கிடையாது, அங்கே பெரிய பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேறு ஏதாவது செய்தி வந்தால், வேறு ஏதாவது நிகழ்வு வந்தால் உடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட்டு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இல்லை, நல்லபடியாக போய்கிட்டு. இதை பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுருங்க. ஒரு லைக் போட்டிங்கன்னா 50 பேருக்கு போய் காட்டும். ஸோ நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ரூடாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.